ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான தி ரைஸ் ஷீல்டு ஹீரோ சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் மேபி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். மற்ற எபிசோட கேர்ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு புரியலன்னா கவலைப்படாதீங்க, கடைசியில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 2 எபிசோட் 10. ரஃப்டாலியாவை இப்ப அந்த ஜெயிலுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவ ஃபர்ஸ்ட் அந்த இல்லீகல் கடைக்காரங்கிட்டயும் இதே மாதிரி தான் அடிமையா இருந்திருப்பா. அந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. மாஸ்டர் கியோ உன்னை எக்ஸ்பெரிமெண்ட்காக கேட்டிருக்காரு. சோ உன்னை அவர்கிட்ட சேஃபாவா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கார்டு சொல்றான். மாஸ்டர் நஃபமி, நீங்க என்ன நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க மாஸ்டர், எப்படியாச்சும் நான் திரும்ப உங்களை வந்து பாப்பேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா நினைக்கிறா. ரஃப்டாலியா அந்த ஜெயில பிரேக் பண்ண ட்ரை பண்ணா. அது வந்துட்டு அவளோட மேஜிக் பவரை உறிஞ்சிட்டு இருக்கு. நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் உன்னால முடியாது, நீ வீக்காவோ மாறுவ அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒருத்தர் சொல்றா. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, கிளார்க் டெரிஸ் கிளாஸ் நீங்களா அப்படின்னு அவ கேட்கவும், உனக்கு எப்படி எங்க பேர்லாம் தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு கிளார்க் கேட்கறான். உன்னை பார்க்கும்போது ரஃப்டாலியா இது நீ தானா அப்படின்னு டெரிஸ் கேட்கறா. நீங்க எப்படி இந்த வேர்ல்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. நீங்க எல்லாம் எங்களோட எதிரிங்க தான், பட் இருந்தாலுமே ஓஸ்ட நான் பழி வாங்கணும், நீங்களும் கியோவா அழிக்கணும் தான் இருக்கீங்க. சோ நம்ம ஒத்துமையா செயல்படலாம் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. உடனே கிளார்க் சிரிச்சுட்டு, நீ சின்னதா மாறினாலும் இன்னும் திறமை வாங்கிட்ட அப்படியே தான் இருக்கு ரஃப்டாலியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த கியோ பையன் தான் இவங்க ஜெயில மாட்டிக்கிறதுக்கு காரணம். போர்ட்டல் டைரக்டா அந்த எதிரி கண்ட்ரிக்கு வர மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு கிளார்க் சொல்லவோ, எங்களை இன்ஃபினிட் லேபிரின்க்கு போற மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஹே பேசாம அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கார்டு சொல்றான். என்ன நடந்துச்சுங்கிறத தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லி கிளாஸ் சொல்றா. என்ன அப்படின்னா கீசுனா அங்கதான் இருந்தாளா, எல்லா இடத்துலயும் தேடணும்னா இன்ஃபினிட் லேபிரின்த்ல இருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கிளாஸ் சொல்லுவான். ஆனா அங்க இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி டெரிஸ் கேட்கறா. மாஸ்டர் நஃபமியால தான் நாங்க எல்லாருமே வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா. கீசுனாவை நீங்க காப்பாத்திருக்கீங்க, நான் உங்களுக்கு பெரிய கடமைப்பட்டிருக்கேன், உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கிளாஸ் சொல்றா. இங்க இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது, அப்படியே இந்த ஜெயில உடச்சு நம்ம வெளியே போனாலுமே வெளியே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு கிட்ட ஒரு டாலிஸ்மெண்ட் அவங்க கழுத்துல தொங்க விட்டுருப்பாங்க. அது ரொம்பவே பவர்ஃபுல்லானது. அது போக இந்த ஜெயில் கம்பிங்க எல்லாமே நம்மளோட மாணவ கண்டினியூஸா உறிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், நம்மள ஸ்லோ பண்ணும் அப்படின்னு சொல்லி டெரிஸ் சொல்லுவோம். அதனாலதான் உங்க வெப்பன்ஸ் எல்லாம் அவங்க உங்ககிட்டயே விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்கறா. இல்ல, கார்டினல் வெப்பன்ஸ் ஹீரோஸோட உடம்புல ஒட்டியே தான் இருக்கும், அது அவங்க கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு கிளார்க் சொல்றான். கிளாஸுக்கு ரொம்பவுமே முடியாம போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவளோட பாடி ஃபுல் அண்ட் ஃபுல்லா மேஜிக்கால கிரியேட் ஆனதுனால அவளோட லைஃப் எசன்ஸ் அந்த ஜெயில் கம்பி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம மேஜிக் இது கம்மி பண்ணும், ஆனா நம்மளால மேஜிக் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு ரஃப்டாலியா கேட்டுட்டு இப்ப இவங்க எல்லாருமே இந்த ஜெயிலுக்குள்ள இருந்து தப்பிக்கிறாங்க. ஆக்சுவலி எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. ரஃப்டாலியாவா இலியேஷன் மேஜிக் யூஸ் பண்றா. ஜெயிலுக்குள்ள யாருமே இல்லன்னு அந்த செக்யூரிட்டி கார்டு உள்ள திறந்து வந்து பார்த்தா அவங்க எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் இங்க இல்லாத மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு நம்ம கேட்கறோம். அந்த பவர்ஃபுல்லான டாலிஸ்மென்ட்டை ரஃப்டாலியா அவங்க கிட்ட இருந்து பிடிங்கிருதா. கிளாஸ் அதை யூஸ் பண்ணி இப்ப அந்த செவுத்தை வடிக்க வைக்கிறா. இப்படிதான் இவங்க தப்பிச்சிருக்காங்க. ரஃப்டாலியா மூலியமா தான் தப்பிச்சாங்கிறதுனால எல்லாரும் ரஃப்டாலியாவை பாராட்டுறாங்க. இவங்க யாரும் ஹீரோஸ்ன்னு தெரியக்கூடாதுங்கிறதுனால முக்காடு போட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. ரஃப்டாலியா சொன்ன மாதிரி நம்மளும் சீக்வலுக்கு போகணும்னா பக்கத்துல இருக்கிற டிராகன் அவர் கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு கிளார்க்கும் கிளாஸும் முடிவு பண்றாங்க. ஒருவேளை கியோ அங்கேயும் இருந்தாம்னா ரஃப்டாலியா கேட்கவோ பாத்துக்கிடலாம் அப்படின்னு டெரிஸ் சொல்றா. ரஃப்டாலியா ஃபாஸ்டா வளருவாங்கிறதுனால அவளோட ட்ரெஸ் இப்ப சின்னதாக்குற மாதிரி இருக்கு. நம்ம அந்த முக்காடுலயே சுத்திட்டு இருந்தா கண்டிப்பா சந்தேகம் வரும், ஏதாச்சும் ட்ரெஸ் மாத்தணும்னு கிளார்க் சொல்றான். பட் காசுலி அப்படின்னு அவங்க யோசிக்கவும் பார்த்தா என்னோட இதை வித்தரலாம் அப்படின்னு சொல்லி பதுக்கி வச்சிருந்த ஒரு ஜுவல்ல டெரிஸ் எடுக்கிறா. இப்ப அவங்க எல்லாருமே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. ரஃப்டாலியா உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்கவோ, இல்ல பசிக்கல அப்படின்னு சொல்றா. பசிக்கலன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் சாப்பிடுறாளே அப்படின்னு சொல்லி கிளார்க் ஆச்சரியமா பாக்குறான். டெமி ஹியூமன்ஸ் அவங்க உலகத்துல ரொம்ப ஃபாஸ்டா வளருவாங்க, சோ அதுக்காக அதிகம் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், என் கிட்ட இருக்கிற ஜுவல்ல வித்துருந்தேன் அப்படின்னு சொல்லி டெரிஸ் சொல்லுவோம். எவ்வளவுதான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கிளார்க் கேட்கிறான். ரஃப்டாலியா வளர்ந்துட்டதுனால அவ ட்ரெஸ் ரொம்பவுமே குட்டி ஆயிடுச்சு. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் ரஃப்டாலியா சொல்லுவோம். ரஃப்டாலியாக்காக தானே அப்படின்னு சொல்லி பதுக்கி வச்சிருந்த இன்னொரு ஜொல்லையாவா எடுத்து வைக்கிறா. அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு எல்லாருமே நைட் இவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க. அவங்க கூட சண்டெல்லாம் போட்டிருக்கேன், இப்படி நான் உங்க முன்னாடி உட்காந்து தச்சிட்டு இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கிளாஸ் சொல்றா. கீசுனாக்கு நீங்க இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் தச்சு கொடுத்தீங்களா, அதாவா அவங்க ஞாபகமா வச்சிருக்கா, கவலைப்படாதீங்க, நீங்க கூடிய சீக்கிரமா கீசுனாவை மீட் பண்ணுவீங்க அப்படின்னு ரஃப்டாலியா சொல்லுவோம். நீயும் தான் அப்படின்னு சொல்லி கிளாஸ் வைக்கப்பட்டுக்கிட்டே சொல்லுதா. நீ உன்னோட மாஸ்டர் மீட் பண்ணுவேன் வா சொல்றா அப்படின்னு சொல்லி கிளார்க் சொல்றான். டிராகன் அவர் கிளாஸ் கிட்ட இவங்க போகலான்னு பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு. என்னன்னு போய் இவங்க பாக்குறாங்க. கட்டானா வாசல் வெப்பன் வீல்டரை சூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் பேசிக்கிட்டாங்க. 4 கார்டினல் ஹீரோஸ் கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு வாசல் வெப்பன் இங்க இருக்கு. பட் ஆனா அது 4 கார்டினல் ஹீரோஸ் கிட்ட இருக்கிற லெவலுக்கு பவர்ஃபுல்லா இல்லைனாலும் இதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் தான். கட்டானா வாசல் வெப்பன் வீல்டரை சூஸ் பண்ண போறோம். இங்க வந்திருக்கிற எல்லா அட்வென்ச்சரர்ஸ்மே இங்க வந்து அந்த ஸ்வாட தூக்க ட்ரை பண்ணுங்க. பாறைக்குள்ள இருந்து யார் ஸ்வாட இருக்கிறாங்களோ அவங்க தான் தகுதியானவங்க. அண்ட் இது பலசாலிக்கான போட்டி கிடையாது, தகுதியானவங்களால மட்டும்தான் அதை தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி கார்டு சொல்றான். வாசல் வெப்பன் அதோட வீல்டரால கூட சூஸ் பண்ண முடியாது, அந்த வாசல் வெப்பன் தான் யாரை சூஸ் பண்ணுதோ அவங்க தான் அதோட வீல்டரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிளார்க்கோ கிளாஸோ பேசிட்டு இருக்காங்க. சரி இப்போ ஒவ்வொருத்தங்களா வரிசையா வாங்க அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி கார்டு சொல்றான். பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த காசுக்கு வரா. உடனே ரஃப்டாலியா டென்ஷன் ஆகுறா. அவன் அந்த ஸ்வாட போய் தொடுறான். ரஃப்டாலியா செம டென்ஷன்ல இருக்கா. திடீர்னு ஸ்வாட் ஜொலிக்குது.
பார்த்தா இப்போ அந்த கட்டானா வாசல் வெப்பன் வந்துட்டு ரஃப்டாலியாவோட கையில இருக்கு. இப்போ செக்யூரிட்டி கார்டு துரத்திட்டு இருக்காங்க. ரஃப்டாலியா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிட்டு நிக்கிறா. கார்டினல் வெப்பன் ஒரு தடவை நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா அது நம்ம கூடவே தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும், நம்மள விட்டு போகவே போகாது. கார்டினல் வெப்பன் இவ கைக்கு வரவுமே வந்துட்டு நம்ம ஹீரோ போட்டிருந்த அந்த ஸ்லேவ் கிறிஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா இவ உடம்புல இருந்து டெஸ்ட்ராய் ஆயிடுது. ஸோ இந்த டைமிங்ல தான் நம்ம ஹீரோக்காங்க நோட்டிபிகேஷன்ல காமிச்சிருக்கோம், என்னோட வாசல் வெப்பனை வத்துடிட்டா அவளை புடிங்க அப்படின்னு காட்சுக்கி சொல்றான். ஏண்டா முதல்ல அது உன்னோட வெப்பனே கிடையாதுன்னு கிளார்க் நினைக்கிறான். பட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வராங்க. இது என் கையை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு ரஃப்டாலியா சொல்லுவோம். நான் தான் சொன்னல வாசல் வெப்பன் அதோட பில்டர் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு அப்படின்னு கிளார்க் சொல்றான். இவங்க கூட இருந்தா இவங்களுக்கும் சேர்த்து தான் ஆபத்துங்கிறதுனால ரஃப்டாலியா இப்ப தனியா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. இப்போ அந்த கட்டண வாசல் வெப்பனால ரஃப்டாலியா ரொம்பவுமே பெருசா வளர ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ வேர்ல்டுல இருந்து இங்க வரும்போது எப்படி இருந்தாலோ அந்த லெவலுக்கு இப்ப பெருசா வளர்ந்துட்டா. இப்ப ரொம்பவும் குட்டியானதுனால இப்ப தடுக்கி கீழே விழுறா. மாஸ்டர் நஃபுமி ஃபீலோ கடைசி அவங்கள ஒரு தடவை நான் பார்த்துட்டா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா இப்போ அந்த வாசல் வெப்பனை எடுத்த இடத்துக்கே போயிட்டு இருக்கா. அந்த இடத்துலயும் கார்ட்ஸ் துரத்திட்டு வராங்க. உடனே அவ அங்கிருந்து தப்பிச்சு விடவும் ட்ரெஸ் குட்டியா இருக்கிறதுனால தடுக்கி கீழே விழுறா. என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், என்னாலதான் நீங்க ரொம்பவும் வருத்தப்பட்டு இருப்பீங்க. நான் கடைசி வரைக்கும் உங்க ஸ்வாடா இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ நான் என்ன ஆக போறேன்னு தெரியல. நான் எப்பவுமே உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு அவன் நினைக்கிறா. யார் நீங்க? நீங்க தானே கட்டானா வாசல் வெப்பனோட ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு லேடி வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றா. எங்களோட குடும்பம் தான் கட்டானா வாசல் வெப்பனோட ஹீரோக்கு பல காலங்களா சர்வீஸ் பண்ணிட்டு வரோம், இந்தாங்க அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியாக்கு அவ சைஸ்ல ஒரு ட்ரெஸ் கொடுக்குறா. ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரஃப்டாலியா சொல்லுவோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது எனக்கு தான் பெருமை அப்படின்னு சொல்லி இவளுக்கு அவ தலை வணங்குறா. நம்ம ஹீரோவோட வேர்ல்டுல ரஃப்டாலியா இந்த சைஸ்ல இருக்கும்போது அவ ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருந்தா. ட்ரெஸ்ஸையும் இப்ப பெர்ஃபெக்ட்டா போட்டதுனால கை காலெல்லாம் இப்ப அவளால நல்லாவே அசைக்க முடியும். என்னோட வாசல் வெப்பன் ஒழுங்கு மரியாதையா என்கிட்டயே கொடுத்துரு அப்படின்னு காட்சுக்கு கேட்கவும், ஏன் அந்த கியோ கேட்டு விட்டானான்னு ரஃப்டாலியா கேட்கவும், இல்ல அந்த கியோவை தோக்கடிக்கிறதுக்காக தான் எனக்கு அந்த வாசல் வெப்பனை வேணும், ஒழுங்கு மரியாதையா கொடுத்துரு அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ வழிய விடலைன்னா உன் உயிருக்கு நான் சேஃப்டி கொடுக்க முடியாது அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. ஓ அப்படியா அப்படின்னு அட்டாக் பண்ண போகவும் ரஃப்டாலியா அசால்ட்டா அவனை அட்டாக் பண்றா. ஒரு செகண்ட் அவனுக்கு ரொம்பவும் வலிக்குது. ஆனா அவன் மேல ஒரு ஸ்கிராச் கூட விழல. இவ்வளவுதான் உன்னோட பவரா? இப்ப என்னோட பவரை பாரு, என்னோட கார்டியன் பீஸ்ட் உன்னால தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். கார்டியன் பீஸ்ட் பியாக்குகோவோட காப்பி தான் இது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், இது கார்டியன் பீஸ்ட்னு சொல்லி காமெடி பண்ணாத, ஸ்பிரிட் ஆர்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா என்ன மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு புள்ளியுமே அசால்ட்டா வெட்டிடுதா. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு காட்சுக்கு ஷாக் ஆகும். ஓடி போயிரு, அட்லீஸ்ட் உயிரோட வச்சிருப்பான் ரஃப்டாலியா சொல்லுவான். அவன் டென்ஷன் ஆயிட்டு வந்து அட்டாக் பண்ண வரான். திரும்பவும் ரஃப்டாலியா ஒரே அட்டாக் தான். அவன் மேல ஒரு சின்ன ஸ்கிராச் விழுந்திருக்கு. நீ அசைஞ்சன்னா அந்த புலிங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் உனக்கும் உடம்பு ரெண்டு துண்டா போயிடும் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. அவளை போய் பிடிங்கன்னு சொல்லுவோம். அவ சொன்னது கேட்டுச்சுல, நீங்க அசைஞ்சீங்கன்னா ரெண்டு துண்டாயிருவீங்க அப்படின்னு அவன் கூட இருக்க பொண்ணு அவனை ஹீலிங் பண்றா. அந்த கியோ கிட்ட போய் சொல்லு அவனை எதிர்க்க ஷீல்டு ஹீரோ வந்துட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா அங்க இருந்து கிளம்புவோம். அந்த ஷீல்டு ஹீரோ கூட சுத்திட்டு இருந்த அந்த சின்ன பொண்ணு அவதானா நீ அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகுறான். ரஃப்டாலியா இப்ப அசால்ட்டா அங்க இருந்து நடந்து போறா. உன்னையும் அந்த ஷீல்டு ஹீரோவையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கான். வாசில் வெப்பனோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கு, இப்ப என்னால அசைய கூட முடியல அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கீழே உட்கார்ந்துருக்கா. காட்சுக்கு கிரியேட் பண்ண இன்னொரு பெரிய காப்பி ஒன்று வருது. என்னால அசைய முடியல, இதுதான் என்னோட முடிவுன்னு நினைக்கிறேன். கடைசியா அவங்களை பார்த்தா நல்லா இருக்கும் மாஸ்டர் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஹீரோ சம டைமிங்ல வந்து அவன் ஷீல்டை யூஸ் பண்ணி அவளை காப்பாத்துறான். ஃபீலோ அந்த வேர்ல்டுல இருந்த மாதிரி ஒரு கிக் வந்து விடுறா. பட் இப்போ இவ ஃபிலோலியோ கிடையாதுங்கிறதுனால இவளோட அட்டாக் பவர்ஃபுல்லாவே இல்ல. கீஸ்னா அவளோட கார்டினல் வெப்பனை யூஸ் பண்ணி அசால்ட்டா அதை கொண்டுருக்கா. ரஃப்டாலியா ஒரு வழியா நீ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கீஸ்னா சொல்றா. தேங்க்யூ கீஸ்னா அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. இப்போ எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. மாஸ்டர் நஃபுமி என்ன மன்னிச்சிருங்க அது வந்து அப்படின்னு ரஃப்டாலியா பேசும்போது பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி கண் கலங்கி நிக்கிறான். என்ன காப்பாத்தினதுக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு ரஃப்டாலியா சொல்லவும், ஆமா உன்னோட ஸ்லேவ் கிரஸ்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரீஷியா கேட்கவும், தெரியல அது திடீர்னு அழிஞ்சிருச்சு அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. நீ இப்போ ஃப்ரீ ஆயிட்ட, நீ எங்க வேணா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரஃப்டாலியா டக்குன்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சு, எனக்கு சொந்தமான இடம் இதுதான், நான் அங்கேயே திரும்பவும் வந்துட்டேன் மாஸ்டர் நஃபுமி அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா. நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இப்படி ஒரு ஹாப்பிங்கான எண்டிங்கோடயே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி உங்களுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமா இருக்கும், அதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். கார்டினல் ஹீரோஸ் அப்படிங்கிறது மொத்தமே 4 பேர் தான் ஒரு வேர்ல்டுக்கு இருப்பாங்க. அவங்க கிட்ட வாசல் வெப்பன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது அந்த ஹீரோஸை விட்டு தனியா பிரிக்கவே முடியாது. ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் கூட சண்டை போடும்போது நம்ம ஷீல்டு ஹீரோவோட வேர்ல்டுல கூட அந்த குயின் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 7 ஸ்டார் ஹீரோஸ்னு ஒரு டீம் இருக்கும், அவங்க கிட்டயுமே வாசல் வெப்பன் இருக்கு, ஆனா அவங்க உங்க லெவலுக்கு பவர்ஃபுல் கிடையாதுன்னு அந்த குயின் சொல்லிருப்பாங்க. 4 கார்டினல் ஹீரோஸை தவிர்த்து மத்தவங்க கிட்டயுமே வாசல் வெப்பன் இருக்கும். அந்த வாசல் வெப்பனோட ஓனரை அந்த வாசல் வெப்பனே தான் சூஸ் பண்ணும். சோ இப்ப ரஃப்டாலியாவுமே ஒரு ஹீரோவா மாறிட்டா. இதுக்கப்புறம் தான் கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.